மத்தேயு 7, 7, 8 இந்த 2 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏன் ஆண்டவர் 3 விசை சொல்றார்? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் கம்யூனியன் வித் அவர் ஃபாதர். நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது தொடர்ந்து அவரோடு இருக்கிற உறவை மெயின்டைன் பண்ணும்படி அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த கேளுங்கள், கேட்பது, தேடுவது, தட்டுவது, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச். ஆண்டவரை நம்ம வித்தியாசமான விதத்தில் ஆண்டவரை நாடுவது எதற்காக? அவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் கொள்ள. அல்லேலூயா. அவருடைய முகத்தை நாம் நாடுவதில் டிஃப்ரெண்ட் அப்ரோச், வித்தியாசமான அப்ரோச் இங்கே சொல்லி கொடுத்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் சோர்வடையாமல் கீப் ஆன் ஆஸ்கிங், கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் நாக்கிங், தொடர்ந்து கேட்பது, தொடர்ந்து தேடுவது, தொடர்ந்து தட்டுவது. எதுவரை அப்படின்னா கொடுக்கப்படுகிற வரை தேட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆக கொடுக்கப்படுகிற வரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை என்ன? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைகிற வரை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படுகிற வரை நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? திறக்கிற வரை நாம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரை தேடுறோம்னு பார்ப்பார். பார்த்து விட்டு நம்முடைய தேடுதல் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நம்முடைய தட்டுதல் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கர்த்தர் நமக்கு அந்த கதவை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆக ஜெபத்தில் சோர்வடையாமல் விடாமுயற்சியுடன் தீவிரமாக வீட்டிற்குள் நுழைய விரும்புவோர் எப்படி தட்டிக்கொண்டே இருப்பார்களோ அது வரைக்கும், திறக்கிற வரைக்கும் நம்முடைய தேடுதல் நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தட்டுதல் நிறுத்தவே கூடாது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல், சோத்திரம், ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆக தொடர்ந்து நாம் தட்டிக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து அவருடைய திருமுகத்தை நாம் தேடிக்கொண்டே இருப்போம். அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மிக அழகாக ஆண்டவர் ஒரு ஓமையோடு இந்த வசனத்தை இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். அதாவது கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்ற அந்த 3 பதத்தை ஆண்டவர் தன்னுடைய உரையாடல், தன்னுடைய பிரசங்கத்தில் அவர் பயன்படுத்துகிறார். கவனிங்க, இங்கே 11ஆம் அதிகாரத்தின் ஸ்தோத்திரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். எதை போதிக்க சொல்றாங்க? நம்மனா அற்புதம் எப்படி செய்யறது அதை கொஞ்சம் சொல்லித்தாங்களே. லாசரு வெளியே வா என்று சொன்னபோது மரித்த பிரேதம் அப்படியே வந்து நின்றது. கண்கூடாக ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் செய்து காண்பிக்கிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அது பரிமாறப்பட்டது. சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தது என்னது, 5 அப்பமும் 2 மீனும். எப்படிங்க இது? ஆண்டவர் கரத்திலிருந்து அப்படியே மல்டிப்ளிகேஷன் அந்த டேக்ஸ் பிளேஸ், அதாவது ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, பிசாசு நடுநடுங்கி புறப்பட்டு போனது. அப்படித்தானே? பன்றி கூட்டத்தில் புறப்பட்டு போனது. பிசாசை பிடித்திருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்த போது அலைக்கழித்து
அது விலகி ஓடினது எல்லாம் கண்கூட பார்க்குறாங்க. பிசாசை விரட்டுறது எப்படி ஆண்டவரே, ஆமே நல்ல பிரசங்கம் பண்ணுறீங்களே, இப்படி பிரசங்கம் பண்ணுறது எப்படி, அற்புத சுகத்தை ஆமேன் கொடுப்பது எப்படி, இயற்கையை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாயிருது, அப்படியே அடங்கினது. இயற்கையின் மீது ஆண்டுடைய அதிகாரம், ஆமேன் சோதரம், வியாதியின் மீது கர்த்தருடைய அதிகாரம், பிசாசின் மீது கர்த்தருடைய அதிகாரம், இப்படி எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் கர்த்தர் பிதாவோடு ஆண்டவர் இடைப்பட்டது. ஆமென். இவைகளுக்கெல்லாம் அச்சாணி பிசாசின் மீது உள்ள அதிகாரம், ஆமென் சோத்திரம், வியாதியின் மேல் உள்ள அதிகாரம், இயற்கையின் மேல் உள்ள அதிகாரம், அது மரித்தவன் மேல் இருந்து உள்ள அதிகாரம், இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சோத்திரம், இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் ஜெபமே. அல்லேலூயா. ஆக எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நல்ல விவரமுள்ள ஒரு சீசன் வந்து கேட்குறான் பார். அப்போ தான் ஆண்டவர் போதித்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர், லார்ட்ஸ் ப்ரேயர், பரமண்டல ஜப சோத்திரம். பரமண்டல ஜபலத்தெல்லாம் ஆண்டவர் பேட்டர்ன் எப்படி அடுக்கடுக்காக அழகாக ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பரமண்டல இருக்கிற எங்கள். அப்போ இந்த ஜெபங்கிறது என்ன அப்படின்னா, சோத்திரம், ஒரு பிள்ளையானவன் தகப்பனிடத்தில் கேட்பது போல, ஆமென், அதுதானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை சொல்லி அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர் எப்படி அழகாக ஆண்டவர் டிசைன் பண்ணி சோத்திர ஒரு மாதிரியை கொடுக்கிறார் பாருங்க. ஆக ஜெபம் என்பது மகன் தகப்பன் என்ற அந்த உறவின் அடிப்படையில் காணப்பட வேண்டும் என்பதை எம்பெருமான் இயேசு சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு கிட்டத்தட்ட 39 பேரபிள் இருக்குது நம்முடைய வேதாகமத்தில். 39 பேரபிள் டீச்சிங் இருக்குது. அதில் ஒரு வகையான பேரபிளை சொல்லி கொடுத்து, இந்த பேரபிள் மாதிரி கிடையாது, இந்த பேரபிள் இந்த ஓமையை போல இல்லைன்னு சொல்லி கான்ட்ராஸ்டாக சொல்லி கொடுக்குறார். இப்படி இருந்துடாதீங்க, இவனுக்கே இப்படி நடந்தா உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக நான் செய்வேன். அல்லேலூயா. ஆமென். அது என்ன ஓமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அயலகத்தார், பக்கத்து வீட்டுக்காரர், 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இரவு நேரத்தில் ஒருத்தன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. இரவு நடுராத்திரியில் ஒரு கெஸ்ட் வந்துட்டான். அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் படுத்தாச்சு. அர்த்த ராத்திரியில் நடுராத்திரியில் என்று அங்கே ஆண்டவர் சொல்றார். வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11:5. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். என்ன கேட்கிறான்? 3 ரொட்டிகள். சாப்பாடை யாராவது கடனா கேட்பாங்களா? ஆண்டவர் சொல்ற ஓமையை பாருங்க, நம்ம யோசிக்க வைக்கும். சாப்பாடை போய் கடனா கேட்கிறான். அது இவனுக்காக கேட்கல. இவனுக்காக கேட்ட அது ரொம்ப செல்ஃபிஷ். இவன் பொது நலத்தோடு கேட்குறான். எனக்கு இல்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு ஒன்றும் இல்லை, கடனா கொடு, நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஓமை பாருங்க. அல்லேலூயா. ஜெபம் நீங்களும் நானும் எப்படி பண்ண வேண்டும், எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று மிக அழகான ஒரு ஓமையை கற்றுக் கொடுத்து, ஸ்தோத்திரம், அது உள்ளிருந்து ஒரு சத்தம் வருது. அந்த ஃப்ரெண்டு நண்பன் என்ன சொல்கிறான்? அயலகத்தான் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, என் பிள்ளைகள் என்னோடு கூட, அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, உள்ள கதவை திறந்த உடனே திண்ணை, அதுக்கப்புறம் தான் உள்ள பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா தனியாக படுக்க மாட்டாங்க. பிள்ளைகள் அவங்க மார்பில் படுத்திருப்பாங்களாம், தகப்பனுடைய மார்பில் பிள்ளைகள்லாம் படுத்திருப்பாங்களாம். ஆக நடுராத்திரியில் வந்து தட்டும்போது மார்பில் படுத்திருக்கிற பிள்ளைகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு எந்திரிக்கிறது ரொம்ப சிரமம். பிள்ளைகள் அவ்வளோ அன்பு ஐக்கியமாக தகப்பனோடு இருக்கிறாங்க பார், அவ்வளோ நெருக்கம். அப்படி எல்லாம் சேர்ந்து இந்த தகப்பன் மேலே படுத்திருக்கும்போது இவன் வந்து பாதி ராத்திரியில் கதவை தட்டுறப்ப எல்லாத்தையும் இவங்களெல்லாம் எடுத்து வச்சு இவன் வந்து வெளியே வந்து பதில் சொல்கிறதுக்கு அவனால் முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கடினம். அதை தான் சொல்கிறான். வாசிக்க கேட்போம். வீட்டுக்குள் இருக்கிறவன்
வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே. தொந்தரவு செய்யாதே, சலிப்படைந்தவனாய் சொல்றான். என்ன, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. கதவு பூட்டியாயிற்று. கதவை பூட்டியாச்சுப்பா. நோ வே, உனக்கு எந்த விதத்திலும் என்னால உதவி செய்ய முடியாது. என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து, சாக்கு போக்கு, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்ன. வாய்ப்பே இல்ல. என்கிட்ட கேட்டுறாத, டிஸ்டர்ப் பண்ணாத. சலிப்படைந்தவனாய், எரிச்சல் அடைந்தவனாய், சோர்வடைந்தவனாய் சொல்றான். கதவு பூட்டி ஆயிற்று. உதவி கேட்குறிய, நேரங்கட்ட நேரத்தில் உதவி கேட்குறியப்பா, சாரி என்னால் முடியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி எரிச்சல் அடைந்து, ஆமீன், கதவு மூடி ஆயிற்று, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு இந்த ஓமை எப்படி முடிக்கிறாருன்னா, அவன் எந்திரிச்சு உதவி செய்ய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்று செய்வான் அவன், நீ வருந்தி கேட்டா கண்டிப்பா அந்த நண்பன், சோத்திர உனக்காக கேட்கல, உன் ஃப்ரெண்டு தானே வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு 3 ரொட்டிகளை கடனாக கேட்குறிய என்று சொல்லி என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம் 8ஆம் வசனத்தை. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தமும் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதுனால எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா எப்படி முடிக்கிறார்? ஃப்ரெண்ட்ஸ்னால கொடுக்கல, ஆனா நீ வருந்தி கேட்கிற பாத்தியா, அதற்காக அவன் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 பக்கத்து வீட்டுக்காரர்கள் இன்னொரு நண்பனுக்காக உதவி கேட்கும்போது அவன் கண்டிப்பாக சலிப்படைகிறான், சோர்வடைகிறான், கதவு பூட்டி ஆயிற்று என்று சொல்லுகிறான், பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான், சாக்கு போக்கு சொல்லுகிறான், முடியாதுங்கிறான். சோத்திரம், இப்படிலாம் சொல்றான். அவனே இறங்கி கொடுப்பானால் நான் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. ஓ, என்னிடத்தில் நீங்க கேளுங்கள், ஆமென், சோத்திரம், தேடுங்கள், தட்டுங்கள். ஒரு ஃப்ரெண்டு அவன் வருந்தி கேட்பது நிமித்தம் அப்படி கொடுப்பானே, ஆனால் ஓ, நான் சலிப்படையவோ, நான் மறுக்கவோ, சாக்கு போக்கு சொல்லவோ, ஆமென், கதவு பூட்டி ஆயிற்று என்று சொல்லவோ, அல்லது நேரங்கட்ட நேரத்தில் கேட்கிறாயோ என்று சொல்லவோ நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஒரு நண்பனை விட, ஒரு தகப்பனை விட நான் மேலானவன். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர் தட்டிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நாள் தட்டுறது, வருஷங்கள் ஆயிடுச்சு, மாதங்கள் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு என்ன நடக்கல. அவ்வளோ கடினமுள்ள தேவனா நம்முடைய ஆண்டவர். நெவர். இதில் ஒரு ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் சில விருப்பங்கள் உண்டு, அப்படி தானே? இந்த காரியம் இந்த இடத்துல இப்படி தான் நடக்கணும், இந்த இடத்துல தான் எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல நான் வீடு வாங்கணும், இந்த இடத்துல நான் செட்டில் ஆகணும், இதெல்லாம் திஸ் இஸ் அவர் பிளான். ஏன் ஆண்டவர் கீப் ஆன் சீக், கீப் ஆன் நாக், சோத்ர கீப் ஆன் ஆஸ்க், ஏன் தட்டிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம சித்தமும் அவர் ஒன்று பிளான் வச்சிருப்பார். அவர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன நம்மளை குத்திலாம் எழுதியிருக்கிறாரோ அதை நிறைவேறுதான் நமக்கு ரொம்ப மகிமையான காரியம். அல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பங்கள், அவருடைய திட்டங்கள் என்றைக்கு நம்ம திட்டத்தோடு மேட்ச் ஆகுதோ அது வரை ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். அவருடைய திட்டத்தோடு இணைய நம்மை மாற்றுவதற்கு தான் இந்த கீப் ஆன் சீக்கிங், கீப் ஆன் நாக்கிங், கீப் ஆன் ஆஸ்கிங். புரியுதுங்களா? சோத்ரா, நம்முடைய விருப்பம் அல்ல, அவர் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து என்ன எழுதியிருக்கிறாரோ, வாழ்க்கை எங்கே செட்டில் ஆகணும், எந்த இடத்துல நம்ம வாழணும், அதெல்லாம் அவருடைய தீர்மானங்க. இந்த தீர்மானம் நம்ம இருதயத்தோடு இணைகிறதுக்கு தான் இட் டேக்ஸ் டைம். சீக்கிரம் அவர் விருப்பம் அப்படியே நம்ம விருப்பம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உடனே கிடைச்சிரும். ஏன் தாமதம் ஆகுது? சம் டிலே இஸ் தேர். இதுக்கும் அதுக்கு மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச். ஓ, ஆண்டவருடைய சித்தத்தோடு நான் இணைந்து கொள்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென்.
ஜெபத்தில் ஆண்டவரை நாம் எப்படி அணுக வேண்டும்? முதல் குறிப்பு எப்படின்னா, நாம் இங்கே நாம் கேட்கப்பட்ட ஒரு நண்பனை போல அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், கான்ட்ராஸ்ட் ஒரு பேரபிள். இப்படி தான் ஜெபிக்கணும்னு அல்ல, இப்படி ஜெபிக்க கூடாது. ஒரு சலிப்படைந்த ஒரு நண்பன், ஒரு எரிச்சல் அடைந்த நண்பன், நேரங்கட்ட நேரம் என்று சொன்ன நண்பன், ஸ்தோத்திரம், முடியாது என்று சொன்னவன், அவனே செய்வான் என்றால் நான் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் செய்வேன். அல்லேலூயா. ஒரு நண்பனை போல கேட்காதீங்க என்று சொல்லி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் உள்ள வைக்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில், இப்பதான் ஆண்டவர் இந்த குறிப்புக்கு வர்றார். தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? கவனிங்க, தேள் தீங்கு விளைவிக்க கூடியது, பாம்பு விஷம் நிறைந்தது. நீங்க உங்க பிள்ளை இதை கேட்கிறப்ப மீனை கேட்டா பாம்பை பிடிச்சு குடிப்பீங்களா? ஒரு முட்டையை கேட்குறான், எவ்வளோ எளிமையாக புரிய வைக்கிறாரு பாரு. இதெல்லாம் சாப்பாடு ஐட்டம். பசிக்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு பெற்றோரும் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. எசென்ஷியல் நீட், நம்முடைய தேவைகளை ஒரு தகப்பன், ஒரு பெற்றோர் எப்படி உடனே பூர்த்தி செய்கிறார்களோ, கண்டிப்பாக நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் உடனே செய்வார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அன்றாட தேவை, பசியை ஆற்ற நீங்கள் இவ்வளோ மும்முரப்படுவீங்கன்னா, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. இப்பதான் அந்த முக்கியமான குறிப்புக்கு வருகிறார். சோதர் 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிந்திருக்கும் போது வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. ட்ரினிட்டி வருது பாருங்க, பார்த்தீங்களா? எல்லா வேத தியானத்திலையும் நம்ம பல கோணங்களிலும் நம்ம தியானிக்கணும். பிதா, இப்போ யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோம்? பரமனில் இருக்கிற நானே வழியும் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று ஆக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியோடு துணையோடு ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் ஆழமான சத்தியம். உபதேசத்தில் தெளிவாக இருக்கணும். இந்த வேதத்தை நம்ம தியானிக்கிறப்ப இங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியை உள்ள கொண்டு வரார். பரிசுத்த ஆவியான நமக்கு நன்மைகள் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 7:11 இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்கே நன்மையானவைகள் சொல்றாரு. லூக்கா 11 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறாதவங்க பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு நன்மை எது தீமை எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடம் என்ன அப்படின்னா, ஒரு சிநேகிதனிடத்துல போய் கேட்கிற மாதிரி கேட்காதீங்க. சோத்திரம். பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஒரு தாய் உண்டு, அவரிடத்துல போய் கேட்கறது போல கேட்க வேண்டாம். அவர்களே உங்களுக்கு கொடுப்பார்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிக நிச்சயமான நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆமென். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கேட்காதீங்க, சன்ஷிப் மாதிரி கேளுங்க அப்படிங்கிறார். நெய்பர் இடத்துல போய் கேட்குற மாதிரி கேட்காதீங்க, ஒரு தகப்ப பரம பிதாவிடத்தில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உனக்கு தருவேன். கட்டாயம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். அவர் செய்ய நினைத்தது தடைபடாத ஜீவ புஸ்தகத்தில் உங்களை என்னை குறித்த காரியங்களை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார், அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம்,
ஓ வாக்குத்தத்தம் நல்ல உற்சாகமாய் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாய் கர்த்தர் செய்கிறவர். ஓ கைதட்டி பாடி நினைப்பதை விட நீ கேட்பதை விட கர்த்தர் உன் பேர்ல பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஓ களி கூறுவோ, ஓ கர்த்தர் சொன்ன களி கூறுவோ, அவளைகள் ஜெபத்தில் ஆண்டவரை நாம் எப்படி அணுகணும்? ஒரு தகப்பனிடத்தில் கேட்பது போல. ஆமென். நல்ல கொஞ்சம் முதிர்ச்சி அடையும் போது நம்முடைய வேண்டுதல் ரொம்ப கிளியராக ஆயிருங்க. சின்ன பிள்ளையில நம்ம அப்பா அப்பாட்ட என்ன கேட்போம்? தன் விருப்பத்தான் நிறைவேற்ற துடிப்போம். அப்பா அம்மா என்ன நினச்சிருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. நான் என்ன நினைக்கிறோமோ அதை பிடிவாதமாக அழுது புரண்டு சாதிப்போம். ஆனால் கொஞ்சம் வளர 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 அந்த ஆண்மகன் ஆகட்டும் பெண்மகள் ஆகட்டும் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்பாவுக்கு இது கேட்டால் பிடிக்காது ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஏன்னா வளர்ந்துட்டாங்களே. இப்போ எல்கேஜி படிக்கல, இப்போ 20 வயசு ஆயிடுச்சு. என் தகப்பனுக்கு எது பிடிக்கும் தாய்க்கு எது பிடிக்காது என்பதை அறிந்து மனசில் இது கேட்டால் அப்பா செய்ய மாட்டான்னு கன்ஃபார்மாக தெரியும். தகப்பனுக்கு பிடிச்சதை கேட்டால் உடனே சாங்ஷன் ஆயிரும். அல்லேலூயா. வளர்ந்த கிறிஸ்தவர்கள் முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போ ஆண்டவருக்கு பிடித்ததை கேட்கும்போது நம்ம கேளாத காரியத்தையும் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கரெக்டா கேட்டப்பா, நீ இதெல்லாம் கேட்காம இதை கேட்டுட்டியே, கண்டிப்பா நீ கேட்காததை நான் தருவேன்னு சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போய் எவ்வளவு அதிகமாய் வாங்கி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. கேளாததை எப்போ வாங்கி கொடுப்போம்னா நமக்கு பிடிச்சதை அவன் கேட்டுட்டானா போதும். அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:10. ஆண்டவருக்கு பிடிச்சதை கேட்டுட்டாரு. என்ன சந்தோஷங்கிறீங்க ஆண்டவருக்கு. 1 ராஜாக்கள் 3:10 வாசிக்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. உகந்த விண்ணப்பங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம நல்ல முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களா இருக்கணும். நல்ல ஸ்தோத்திரம் மெச்சூர்டு கிறிஸ்டியனா இருக்கணும். முதிர்ந்த வளர்ந்த கிறிஸ்தவர்கள் தெரியும் ஆண்டவருக்கு எது பிடிக்கும். சாலமோனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டான். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9ஆம் வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று தன்னை எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க. ஆண்டவரிடத்துல மட்டும் நம்ம போய் இந்த காரியம் என்னால முடியல ஆண்டவரே, உங்க ஒத்தாசை எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால எவ்வளோ முயற்சி செய்து பார்த்துட்டேன், இந்த காரியம் இதுவரைக்கும் எனக்கு நடக்கல ஆண்டவரே, இது யாராலே ஆகும் என்று கர்த்தருடைய பலத்தை என்றைக்கு நாம் சார்ந்து கொள்கிறோமோ உடனே பெருமான் இயேசு வந்து நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. மருத்துவரால முடியாதது, ட்ரீட்மெண்டால முடியாதது கர்த்தரால் ஆகும். ஓ ஆண்டவரே, இது என்னால முடியாதப்பா, எத்தனையோ முயற்சி செய்து பார்த்துட்டேன் ஆண்டவரே, தோற்று போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாருங்கப்பா. அல்லேலூயா. அப்படியே நம்மளை தூக்கி எடுத்துருவாருங்க. சாலமோன் பண்ணின விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, சாலமோன் நீ இதெல்லாம் கேட்கலையே அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சு பார்த்து, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது போல. நீங்களும் நானும் ஆண்டோட தகப்பனின் இருதயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய இருதயம் என்ன வாசிக்க கேட்போம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் வசனத்துல அநேக ஜப குறிப்பு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குதான்.
நீங்களும் நானும் இந்த ஜெப குறிப்பை கேட்க வேண்டாம், ஆனா கேட்காத ஜெப குறிப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். வாசிக்க கேட்போம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை சாலமோன், உனக்கு நீடித்த நாட்களை நீ கேட்கல, அநேக ஜெப குறிப்பு இப்படிதான் எனக்கு வருது. ஐஸ்வர்யத்தை கேளாமலும், நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, அநேகர் குறுகிய நாட்களில பணக்காரன் ஆகணும் கேட்கிறாங்க, நீ அப்படி கேட்கல. உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தே, இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்பா, அவருக்கு பிடிச்சதை கேட்டுட்டா போதும். என்ன சந்தோஷம் ஆண்டவருக்கு. கேளாததையும் கொடுக்கிறவர். ஆமென். அந்த ஆசீர்வாதமான வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அந்த கிரேஸ் கொடுக்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தே உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, சாலமோனுடைய நாட்கள்ல ஒரு யுத்தம் இல்லையா, சண்டை சச்சரவு இல்லை, அமைதலா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சத்துருக்களை ஆண்டவர் அடக்கி போட்டார். அதனால தான் சர்ச்சு கட்ட முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய ஒரு தேவாலயம் கெட்டினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் கேட்ட உகந்த விண்ணப்பம். ஹல்லேலூயா. சமாதானம் உள்ள வாழ்க்கை எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அது ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உகந்த விண்ணப்பம். இந்த பிரமாணத்தின்படி நடக்க வேண்டிய ஞானமும் பரலோகத்தை சென்றடைய ஞானமும் தாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். என்ன இருந்தாலும் சரி, பரலோகம் போல என்ன பண்ண முடியும்? பரலோகம் செல்லக்கூடிய பிரமாணத்தை கை கொள்ளக்கூடிய ஞானத்தை எத்தனை பேர் தாங்கன்னு கேட்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி கேட்கணும். ஆண்டவருக்கு பிடித்த உகந்த விண்ணப்பம் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றிட்டார். இப்போ பாருங்க, ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, தட்டி கொண்டே இருக்கும். ஏன் இன்னும் திறக்கப்படலை? சரியான உகந்த விண்ணப்பமா இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது நிறைவேறும்படிக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த குறிப்பு, ஜெபிக்கிறவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய குணங்கள். ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் இந்த பேசிக் அடிப்படை குணம் இருக்க வேண்டும். என்ன குணம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானதான். வேதத்தை கேட்கணும். வேதத்தை கேட்காதவனுடைய ஜெபம் எவ்வளோ பெரிய கருத்தான ஜெபமா இருந்தாலும் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. நீங்க சின்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அதை கேட்பார். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நமக்கு இருக்க வேண்டியது ஃபெய்த், விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 21:22. ஆக விசுவாசம் ரொம்ப முக்கியம். வேர்ட் ஆஃப் காட், தேவ செய்தியை நல்லா கேட்கணும். ரெண்டு ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் பார்க்கிறார் என்ற எண்ணம் இருக்கணும். கோயிங் டு ஹெவன், பரமண்டலில் இருக்கிற பரமண்டலம் பார்த்தா, நான் அது உத்து பார்த்தா பரமண்டலங்கள். அப்போ 3வது வானத்துக்கு மேலே நம்ம ஜெபம் போகுது. அப்போ எவ்வளோ கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கடமைக்காகவோ அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையோ பூசி முழுகிறதோ அதெல்லாம் பரமண்டலத்தில் போகாது. ஆமென். சத்தம் கேட்கப்படவில்லை, உதடுகள் மாத்திரம் அசைந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அவள் ஜெபம் பரமண்டலங்களில் போயிற்று. காரணம் என்ன அப்படின்னா, ஜெபம் நம்முடைய இருதயத்திலிருந்து பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். வேத வார்த்தைக்கு செவி கொடுத்தாளா இல்லையா? தினைக்கு நீ குடித்து வெறுத்திருக்கிறாயா என்று கேட்ட ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாத ஏலியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் பார்த்தீங்களா? வேதத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா.
ஆமென். என்னுடைய ஜெபம் பரமண்டலத்தில் போகிறது என்ற எண்ணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ எவ்வளவு கருத்தான, உருக்கமான, உண்மையான, விசுவாசமுள்ள ஜெபமா இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பேட்டர்ன் நமது ஜெபத்திலே காணப்படும் என்றால் கண்டிப்பா கட்டாயம் ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டு கதவை திறப்பார். அல்லேலூயா. இன்னும் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நமது ஜெபத்தில் இருக்கணுங்க. நீங்களும் நானும் இதை கட்டாயம் செய்யணும். இருதயத்தில் அவர் ஆராய்ந்து அறிகிறார். ஆமென். நம்ம ஜெபிக்கிறப்ப இப்போ பார்க்க போகிற இந்த வசனம் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஓசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். என்னவா? கதவை அடைச்சிட்டு போயிடுவேங்கிறாரு. எவ்வளோ நீ தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறார். நம்ம தட்டும்போது ஆண்டவர் திறக்க வேண்டும் என்றால் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற தலைப்பை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் நமது ஜெபத்திற்கு தட்டும்போது திறக்கப்பட வேண்டும் என்றால் நமது ஜெபத்திலே காணப்பட வேண்டியது நமது குற்றங்களை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது பாருங்க, வயதான நாட்களில் சொல்லார், என் இள வயதின் பாவங்களை நினையாது. எவ்வளோ அறிக்கையிடுகிற சூப்பர் ஜெபம் பார்த்தீங்களா? இப்போ வயசாயிருச்சு, தள்ளாடுகிற வயசுல என்னங்க பாவம் செய்வாங்க? ஒரு பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா அப்போ இள வயதின் பாவத்தை ஃப்ளாஷ்பேக் மாதிரி போய் டீனேஜில் இருந்த காரியத்தில் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு தன்னை சுத்திகரித்து கொள்றாருன்னா அப்பொழுது கண்டிப்பா கட்டாயம் நமது ஆண்டவர் தட்டுகிறவனுக்கு திறக்கிறவராய் இருப்பார். ஆமென். ஆக நம்ம ஜெபத்தில் மறந்து விடாத ஒரு ஜெப குறிப்பு இந்த வசனத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய். ஆண்டவர் திறக்கவே மாட்டார். என்னைக்கு நம்ம குற்றத்தை உணர்ந்து செய்த தப்பிதங்கள், சிறு வயதில், கல்லூரி நாட்களில், இதெல்லாம் அறிக்கையிடாத பாவங்கள் அநேகம் இருக்கும். நம்ம ஏசப்பா ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உணரணுமே, தவறு செய்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வு வேணுமே. அப்படி உணர்ந்து ஜெபித்த ஒரு ஜெபத்தை எத்தனை பேர் தியானிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? இப்படி உணர்ந்து பாவ அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்ட ஒரு ஜெபம் தட்டும்போது உடனே திறந்தாருங்க. உடனே திறந்தார். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். கவனிங்க, என்னவா? only 40 days, within 40 days உங்களுடைய பட்டணம் shall be overthrown அப்படிங்கிறார். பெரிய பிரசங்கம்லாம் இல்லை, 3 நாள் பிரயாணம் தூரம், அந்த அளவு தான் இருக்கு. விஸ்தாரமான 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க, நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான பெரிய மகா பெரிய நகரம். ஸோ அப்படிப்பட்ட நகரத்தில் போய் பிரசங்கம் பண்றாரு. விதின் 40 days, 40 நாட்களில் இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளோதான். இப்போ ஆரம்பிச்ச ஜபத்தை பாருங்க. இப்படி ஒரு ஜபம் நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. இந்த ஜனம் என்ன செய்து பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஜபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம். தேவனிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை. ஸோ விசுவாசத்தோடு ஒரு புறஜாதி தேசத்தார் ஆண்டவரை நோக்கி அடுக்கடுக்காக அந்த அவங்க செய்கிற ஒவ்வொரு குறிப்பை நம்ம கவனிக்கணுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள், உபவாசம் செய்யும்படி உபவாசம் செய்து ஜெபிக்கிறார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள், தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்கள். யாராலே கூடும் ஆண்டவரே? சாலமோன் ஜெபித்தது போல ஜெபத்தில் கண்டிப்பா தாழ்மை வேண்டும். இது எங்களால் முடியாதுன்னு சொல்லி ரெட்டுடுத்தி, அது துக்கத்தின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் கோட்டு போட்டிருப்பார், பேஷண்ட் சாதாரண ஒரு ட்ரெஸ். இவன் ஒரு நோயாளி, இவன் ஒரு மருத்துவர் என்று ஆடையை வைத்து கண்டுபிடிக்கிறது போல ரெட்டு என்பது துக்கத்தின் வஸ்திரம். இவர்கள் அவ்வளோ
ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். தங்களுடைய நிலையை விட்டு தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார். இந்த ஜனங்களை அப்படி ஜெபம் இருக்கிறாங்க. ராஜாவுக்கு நியூஸ் போயிருச்சு. இப்ப ராஜா பார்க்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா அதுக்கு மேல தன்னை தாழ்த்திட்டாருங்க. ஜெபிக்கிறவர்கள் தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ராஜாக்களோடு கூட நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஆமென். ஆனா ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தாழ்த்துவதில் நம்ம தவறவே கூடாது. அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி ரெட்டுடுத்தி அப்படியே சாம்பல்ல போய் உட்கார்ந்துட்டாருங்க. உபவாசம்னா அப்படி ஒரு உபவாசம், இப்படி ஒரு உபவாசம் நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம இருந்ததே இல்லை. மிருகங்கள் தண்ணி குடிக்க கூடாதுங்கிறது, ஆடு மாடுகள் எல்லாம் அதையும் சாம்பல்ல உட்காரவே அப்படிங்கிறார். அதுக்கும் ரெட்டு வஸ்திரம் சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு தார தப்பட்டையோட சொல்றாரு, எல்லா ஜனங்களும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் தண்ணி குடிக்க கூடாங்க, சாப்பாடு கொடுக்க கூடாங்க. அப்படின்னா என்ன? ஆண்டுடைய முகத்தை கருத்தாய் அப்படி தேடணுங்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய திருமுகத்தை நம்ம தேடணுங்க. நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்பந்தான் நம்முடைய தட்டுகிறவனுக்கு கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அவங்க தாழ்மையான அந்த வேண்டுகோளை பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9ஆம் வசனம். யாருக்கு தெரியும். அதுக்கு முந்தின வசனத்துல அவங்க பொல்லாத வழியெல்லாம் விட்டு மனம் திரும்புறாங்க. ரிப்பன்டன்ஸ் இல்லாம, செய்த தவறுக்கு மனம் வருந்துதல் இல்லாம ஜெபம் பண்றது வேஸ்ட்டுங்க. நம்முடைய செய்த தவறுகள், கிரியைகள், நம்ம தேவையில்லாத இடத்துல நின்னது, தேவையில்லாத இடத்துக்கு போனது, தேவையில்லாத கிரிகளை கை செய்தது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அப்படி ஒப்பு கொடுத்துட்டு சொல்ற வசனம் தான் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஓசி 5:15 அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்றாருல்ல, குற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார், நான் திரும்புவேங்கிறார் பார். எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க பார். இப்படி தங்களை தாழ்த்தின போது வாசிங்க, தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாருங்க. பரலோகத்தை எட்டினது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். தட்டுகிறவனுக்கு திறக்கிற தெய்வம் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்பி உரத்த சத்தமாய் இந்த நினைவே மக்கள் தேவனை நோக்கி உபவாசம் எடுத்து தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தப்பா, எவ்வளோ பெரிய தியாகத்தோடு அவர்கள் ஜெபித்த போது அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்குக்கு நீர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தீர் சுவாமி. அப்படிப்பட்ட இரக்கங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உமது முகத்தை தேட உதவி செய்யுங்க. அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்கள் நடப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.